இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஸ்டம்பிள் கைஸ் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஈவெண்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஈவெண்ட்டுமே போயிடுவோம். லேசர் இது தான் இருக்குது, லேசர் ட்ரேசர் தான் இருக்குது. டக்கு டக்குன்னு நம்ம போயிடலாம். ஓகே, மேப் வந்துடுச்சு இப்போது. லேசர் ட்ரேசர், அவாய்ட் லேசர்ஸ். ஒன்றும் இல்லை, லேசர் மட்டும் லேசர் மேலே கால் பட்டுச்சுன்னா நம்மளோட கேரக்டரோட பாடி பார்ட்ஸ் எது பட்டாலுமே வந்து அவுட்டு தான். அச்சோ, பிங்கு ப்ராப்ளம், அதனால தான் பார்த்தாலே தெரியும். பிங்குனால தான் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம அடுத்த ரவுண்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம பிளாக் டேஷ் மேப்ஸ் தான் விளாட போகிறோம். அது 3 ரவுண்டு, மொத்தமாக 32 பிளேயர்ஸு. இதிலையாவது நம்ம வின் பண்ண முடியுதா பார்ப்போம். போன வாட்டி தான் பிங்கில் போயிடுச்சு, இந்த வாட்டி நான் நல்லா நெட்டு கிடைக்கிற இடத்துல தான் உட்காந்துருக்கேன். அதனால் நம்ம பார்ப்போம். ஓகே, நைட் டேஷ் அப்படின்னு ஒரு மேப் வந்திருக்கு. நம்ம தாங்க தனிச்சு தெரியறாங்க அந்த கூட்டத்திலே. அப்படியே குதிச்சிடலாம் இங்கே. ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்தாச்சு. நிறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் கொச்சன்னு இருக்குது. இவனுங்களை டக்கு டக்குன்னு எலிமினேட் பண்ணணும். இல்லை வேறு இந்த ரவுண்டில் என்ன பிரச்சனைனா, நமக்கு வந்து எமௌண்ட் இல்லை, அதுதான் ஒரே பிரச்சனை. எமௌண்ட் யூஸ் பண்ண முடிஞ்சதுனாலே நம்மளே நிறைய பேரை குறைச்சிடலாம். அப்படியும் ஓகே, வந்தாச்சு. இதிலே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எலிமினேட் ஆகிடுவாங்க, பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா, நிறைய பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. ஏன்னா அதுலேயே நிறைய பாட்லாம் வந்து போயிடும். ஓகே, இப்போது நம்ம செகண்ட் ரவுண்டு வந்து குவாலிஃபை ஆயாச்சு. இதில் மொத்தமாக வந்து அதான் பாதியாக குறையிறாங்க. அப்படியே ஒரு ரவுண்டுக்கும் பாதி குறையிறாங்க, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ரவுண்டுமே இதே தான் வந்திருக்கு, இதே மேப் தான். பிளாக் மேலே நிற்கலான்னு பார்த்தா நிற்கவே முடியல. ஓகே, உடச்சாச்சு. உடச்சி விட்டு நம்ம பாடு ஜாலியாக இருக்கணும், அவ்வளோ கீழே இது. ஓகே, பக்கா உடச்சாச்சு. அடுத்து நம்ம இதையும் உடச்சிடலாம். அதையும் உடச்சிட்டேன். அப்படியே சைடில் போயிடலாம். அங்கே ஒரு எவ்வளோ பிளாக்கு. எல்லாத்தையும் உடச்சாச்சு. நம்ம தான் அப்படியே சென்டரில் குச்சிடணும். ஓகே, குச்சாச்சு. ஓகே, குவாலிஃபை ஆகிடுச்சு. லாஸ்ட் ரவுண்ட். ஓகே, இப்போ குவாலிஃபை ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்ம வந்துட்டோம். இன்னும் ரொம்ப நேரம் லோட் ஆகுது, லைட்டாக சஸ்பீஷியஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டோங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ நம்ம தான் இப்போ டக்குன்னு நம்ம வந்து இந்த வேவ்லாம் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ரொம்பவே ஈஸி தான், பேசிக்காக தான் வருது ஸ்டார்டிங்லேயே. தேர்ட் ரவுண்டாக இருந்தாலும் நம்ம ரொம்ப ஈஸியாகவே முடிச்சிடலாம் அதை. அட்லீஸ்ட் இந்த ரவுண்டாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஏன்னா போன ரவுண்டு தான் நம்ம வந்து பிங்கில் போய் தோற்றுட்டோம், அது ரொம்பவே இதுவாக இருக்குது. நம்ம இதை வந்து ஜெயிச்சே ஆகிறோம். வர்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த வேவ்லாம் வர்றது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஏன்னே தெரில. சுற்றினே இருக்கணும், அவ்வளோதான்.
ஒரு ஜம்பை போட்டு இந்த சைடு வரணும். கீழே உடைக்க முடியலையே. சுத்தோ பிங்கு தப்பிச்சாச்சுங்க. ஓகே பார்த்து ஜம்ப் அடி. அவ்வளோதான். திரும்பி டபுள் ஜம்ப். அவ்வளோதாங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் உடைக்கிறோம். அவன் உடச்சிட்டானே. ஓகே திரும்பி அதே தான் வருது. என்னன்னே தெரியல இந்த வாட்டி. பொறுமையாக போகலாம். இதே அடிச்சாச்சு. அவ்வளோதான். வந்தாச்சு நம்ம. இது ஓரளவு ஈஸி தான். இதையும் ஜம்ப் பண்ணலாம். அவ்வளோதாங்க. ஜம்ப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஈஸி தான். சுச்சோ 2 ஆப்ஷன் தான். ஒன்று கீழே விழணும், இல்லை வின் பண்ணணும். அவ்வளோதான். வின் பண்ணிடலாம் நம்ம. வின் பண்ணியாச்சு. நம்ம தான் நண்பர்களே. ஃபைனலாக நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து என்ன கேம் ப்ளே வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் போட்டு போங்க. பாய்.